ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 26 பார்க்க போறோம். சாசோரி வைக்கிற அந்த ஃப்ளேம் அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக சக்குரா குனாயை வச்சு அட்டாக் பண்ணுவா. அவன் கை கிட்ட போறக்குள்ளே பொசுங்கிரும். கேர்லெஸ்ஸா அவனை அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்னு சக்குரா திங்க் பண்ணிட்டு சியோ சைட் பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னாடி பாறையே உருக ஆரம்பிக்கும். அடுத்த பாறைக்கு போவாங்க. என்னடா இவ்வளோ இன்டென்ஸா இருக்குன்னு திங்க் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே ஒரே இடத்துக்கு வந்துட்டு வெறும் 90 செகண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சக்குரா தெரியும்ட்டு ரெண்டு பேர் ஸ்பிளிட் அப் ஆகும்போது சாகடி கிளவி அப்படின்னு கத்திட்டு அட்டாக் பண்ணுவான் சாசோரி. மாட்டிக்கமாய்க்கும் பார்த்தா சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவா இருக்கும். தேர்ட் காசேகேவோட ஹெட்டை வச்சு அட்டாக் பண்றதுக்கு போகும்போது ஈஸியா ஃப்ளேமை வச்சு தடுத்துருவான் சாசோரி. நான் நினைச்ச மாதிரியே தான் லாஸ்ட் பேட்டர்லயே உங்களோட சக்ரா த்ரெட்டை அட்டாச் பண்ணிட்டீங்க தானே அப்படிங்கும் போது இந்த ஃபாதர் மதரோட பப்பட்டை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா தேர்ட் காசேகேவோட பப்பட்ல அட்டாச் பண்ணிருப்பாங்க இந்த சக்ரா த்ரெட்டை. ஆனா சேம் ட்ரிக்கே ரெண்டாவது தடவை ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்ப மோசம்லன்ட்டு அட்டாக் பண்ணுவான் சாசோரி. நம்ம கிட்ட அதிக டைம் இல்ல அப்படின்ட்டு கடுப்பாவா சக்குரா. பப்பட் ஃபைட் 10 vs 100 அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சாசோரி என்ன அட்டாக் பண்ணலையே அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல அவனுக்கு பின்னாடி ஸ்க்ரால்ல ஒன்னு மறைஞ்சிரும். சக்குரா இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குன்னு கவலைப்படுவா. சாசோரி அவனோட டாக்டிக்கை ஸ்விட்ச் பண்ணிட்டு வாட்டர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். இதை நோட் பண்ண சியோ சக்குராவை வார்ன் பண்ணுவாங்க. சக்குராக்கு முன்னாடி இந்த பாறையை உடைச்சிட்டு வர அந்த ஃபோர்ஸ் சாசோரி அவனோட கையில இருந்து வர வாட்டரோட ஃபோர்ஸை பாத்தீங்கன்னா ரொம்பவுமே தின் பண்ண வச்சு ஒரு லேசர் கட் பண்ற மாதிரி கட் பண்ணுவான். சுத்தி இருக்க எல்லாமே உடஞ்சு விழுகும். நார்மலா இருக்க ஒரு பொருளுக்கு பின்னாடி கூட மறையறதுக்கான சான்ஸ் கொடுக்காத மாதிரி தான் சாசோரி அட்டாக் வைப்பான். ரெண்டாவது ஸ்க்ரோலும் மறைஞ்சிரும். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்க போறீங்க அப்படின்பா சாசோரி. வெறும் 20 செகண்ட் தான் இருக்குன்னு கவலைப்படுவா சக்குரா. அப்படின்னா இதை பாப்போம் அப்படின்ட்டு சாசோரி பாய்சனை யூஸ் பண்ணி சக்குராவை அட்டாக் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல கூட சக்குரா வெறும் 15 செகண்ட் தான் இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணுவா. நீ ஓகே தானான்னு சொல்லி சியோ கத்துவாங்க. சாசோரி அந்த பாய்சனை வச்சு அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஷார்ப் திங் யூஸ் பண்ணிப்பான் இல்லையா, அது பாத்தீங்கன்னா ஒரு கொக்கி மாதிரி அங்கேயே ஒட்டிக்கும். அந்த ஒரு அயன் ரோப்பை யூஸ் பண்ணியே இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா வருவான் சாசோரி. இந்த பாயிண்ட்ல அவனை சுத்தி அந்த பிளேட்ஸ் யூஸ் பண்ணுவான். சாகு அப்படின்ட்டு அட்டாக் பண்றதுக்கு வருவான். சியோன்னு கத்திட்டு சக்குரா ஹெல்ப் பண்றதுக்கு போவா. ஆன்டிடோட் ஒர்க் ஆகுது, நான் வலியை தாங்கினா மட்டும் போதும் அப்படின்ட்டு சாசோரியோட பாய்சன் கலந்த அந்த காயில்டு ரோப்பை பிடிச்சி இழுக்க ஆரம்பிப்பா. வெறும் 5 செகண்ட் தான் இருக்கு அப்படிங்கும்போது சியோ அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல போவான். 4 செகண்ட் தான் இருக்கு அப்படின்ட்டு சக்குரா செம ரேஜோட அந்த காயில்டு ரோப்போட மொத்தத்தையுமே இழுத்துருவா. ஜஸ்ட் மிஸ்ல சியோ தப்பிச்சிருப்பாங்க. சாசோரிய புடிச்சு இழுப்பா. இங்க வாடா அப்படின்னு 2 செகண்ட் தான் 1 செகண்ட் தான்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டே ஒரு பஞ்ச் வெப்பா. சாசோரி மொத்தமாவே சதறிடுவான். அவன் பப்பட்ல இருந்த அந்த ஸ்கார்பியன் சீலும் வெளியே விழுந்துரும். சக்குரா அந்த பாயிண்ட்ல ரொம்பவுமே டயர்டா இருப்பா. ஆன்டிடோடோட பவர் குறையறக்குள்ளேயே எக்ஸாக்டா நம்ம அதை சாதிச்சிட்டோம், அவன் கதையை முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு கிரானி சியோ நம்ம அதை சாதிச்சிட்டோம் அப்படின்ட்டு சிரிப்பா. சியோ சக்குரான்ட்டு பாப்பாங்க, சிரிப்பா. டெய்டராவை நருட்டோ அண்ட் ககாஷி ஃபாலோ பண்ணிட்டே தான் போவாங்க. நருட்டோவை பார்த்துட்டு அவன் மொத்தமாவே காம் ஆயிட்டான், அவங்களோட பிளான் தான் என்ன அப்படின்ட்டு டெய்டரா திங்க் பண்ணிட்டே போவான். நருட்டோ ககாஷி சென்சே நீங்க தயாரான்னு கேட்பான். கொஞ்சம் பொறுமையாரு, என்கிட்ட ஒன்னும் அதிக சக்கரா கிடையாது, இதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்னு ககாஷி சென்சே சொல்லவும் நார்மலா சேஸ் பண்ணிட்டே தான் போவாங்க. சக்குரா நடந்து போகும்போது அந்த ஸ்கார்பியன் சீல் துடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. பார்த்தா திரும்ப அந்த உடஞ்ச பப்பட்லாம் ஒன்னு சேர ஆரம்பிக்கும். சாசோரியோட தலை ஒட்டினதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்க அப்படிங்கும் போது சக்குரால வாயை பொளந்துட்டு பாப்பா. சியோ அதேதான் அப்படின்ட்டு அவங்களோட சக்கரா த்ரெட்டை யூஸ் பண்ணி அவங்களோட ரைட் ஆர்மை எடுத்துட்டு அந்த அயன் சாண்ட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தட்டி விட்டு சண்டையை இப்பதான் ஆரம்பிக்க போகுது அப்படின்பாங்க. சக்குராக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த பாயிண்ட்ல சியோ ஒரு ஸ்க்ரால் எடுத்துட்டு இந்த ஜுட்சு என்னோடது, நானா சீல் பண்ணது, இதை திரும்ப யூஸ் பண்ணுவோம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல, ஆனா அது அப்படி நடக்காதுன்னு தெரியும், இங்கே இந்த ஆட்டத்தை முடிப்போம் அப்படின்ட்டு ஸ்க்ரால் ஓபன் பண்ணுவாங்க. அந்த ஸ்க்ரால்ல ஒரு சிம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இத பாத்தீங்கன்னா மான்சேமான் சிக்கமாட்சு அப்படின்பாங்க. இவரு தான் இந்த பப்பட்ரி ஆர்ட்டை வந்து இன்வென்ட் பண்ணது. பப்பட்டை பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. சிக்கமாட்சு தான் ஷினோபிஸ் இத ஒரு ஃபார்ம் ஆஃப் காம்பேட்டா யூஸ் பண்ணலாம், யூனிக்கா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாரு. அவரு தான் ஃபர்ஸ்டா பப்பட்டை யூஸ் பண்ண ஷினோபியும் கூட. அதை மென்ஷன் பண்றதுக்காக தான் அதை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த 10 பப்பட்மே அவங்களோட தான். சாசோரி ஒரு பப்பட் மாஸ்டர் எவ்வளவு நம்பர் ஆஃப் பப்பட்ஸ் யூஸ் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட எபிலிட்டியை மெஷர் பண்ணப்படுது. அந்த வகையில உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல பாட்டி அப்படின்னு சாசோரி சொல்லவும் 10 பப்பட்டான்ட்டு ஷாக் ஆவா சக்குரா. கிரானி சியோவோட சீக்ரெட் நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ், இந்த ரூமரை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கோட்டையவே சரிக்கிற அளவுக்கான உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிற டிவைஸ் தி சீக்ரெட் ஒயிட் மூவ் சிக்கமாட்சுஸ் 10 பப்பட்ஸ். மான்சேமானோட 10 மாஸ்டர் பீசஸ். ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பப்பட் ஜுட்சுவோட ஃபர்ஸ்ட் பப்பட்டியர். இந்த பப்பட்ஸ் கிரேட் கலெக்ஷன் தான் இருந்தாலும் அப்படின்ட்டு 3வது ஸ்க்ரால் எடுப்பான்.
அதை ஓபன் பண்ணிட்டு அவனோட ரைட் செஸ்ட்ல இருக்கிற சக்ரா பாயிண்டை ஓபன் பண்ணுவான். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட த்ரெட்ஸ் போய் கனெக்ட் ஆகும். இதை பார்த்து சியோ அண்ட் சக்குரா ஷாக் ஆவாங்க. என்னால இதை யூஸ் பண்ணி ஒரு என்டையர் நேஷனையே சரிக்க முடியும் அப்படின்பா. கூஸ்பம்ஸ் ஆகும். எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லானு சியோ திங்க் பண்ணுவாங்க. எனக்கே திகைப்பாதான் இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த கிழவியோடவும் இந்த குட்டி பொண்ணோடவும் சண்டை போட போறணும். என்னோட பெஸ்ட் பப்பட்ஸ் எல்லாம் இப்படி யூஸ் பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல அப்படின்ட்டு கடுப்பாவான். சக்குரா அந்த 100 பப்பட்ஸுமே பார்த்து ரொம்பவே பயப்படுவா. சாசோரி சீக்ரெட் ரெட் மூவ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 100 பப்பட்ஸ் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்பா. சக்குரா ஓடி போய் சியோ கிட்ட நின்னுட்டு தனத்தானே ஹீல் பண்ணிக்குவா. அந்த ஆன்டிடோடோட எஃபெக்ட் போயிருச்சு தானே, இந்த ஃபைட்ல இருந்து விலகிரு அப்படின்பாங்க. சிரிப்பா சக்குரா. கியூட் பண்றது ஒரு ஆப்ஷனே இல்லையே அப்படின்ட்டு சக்குரா நிப்பா. அது ரைட் தான், நான் எவ்வளவு சில்லியா இருந்திருக்கேன். சுனாடேயோட பர்சனாலிட்டி உனக்குள்ள இருக்கு. இத ஃபினாலே ஆக்கலாமா, நீ ரெடியான்னு சியோ கேட்கவும் சக்குரா ஆமா அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல 2 பேத்துக்குமான பேட்டில் ஸ்டார்ட் ஆயிரும். சியோ அவங்களோட பப்பட்டை வச்சு ஒரு சக்ரா பிளேட் மாதிரி இருக்கும், அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட பப்பட்ஸை வெட்டி எரிஞ்சிட்டு போவாங்க. சக்குராவும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பப்பட்ஸை சும்மா நொறுக்கி தள்ளுவா. சியோ இதுக்கப்புறமா 10 பப்பட்ஸ் 7 அட்டாக் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா ஸ்வாட் இருக்க பப்பட்டை வச்சு ஏகப்பட்ட பப்பட்ஸை நொறுக்குவாங்க. இதுக்கப்புறமா சீல் ஃபார்மேஷன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 3 பப்பட்ஸ் ஃபார்ம் ஆகும். 3 ட்ரெஷர்ஸ் சக்ஷன் கிரஷ் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட பப்பட்ஸை பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபோர்ஸா புல் பண்ணும். சக்குரா டயர்ட் ஆயிருப்பா. அதிக நம்பர் ஆஃப் பப்பட்ஸ் இருக்கு, இதை ஒரே ஷாட்ல முடிக்க ட்ரை பண்ணணும் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது 3 பப்பட்ஸ் அட்டாக் பண்ண வரும். டாச் பண்ணிடுவா. ஏகப்பட்ட வெப்பன்ஸ் அட்டாக் பண்ண வரும். அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருவா. சந்துக்குள்ள அந்த பப்பட்ஸ் வந்து மாட்டும் போது ஒரு பஞ்ச் வைக்க போவா. சாசோரி மேனிபுலேட் பண்ணிட்டே இருப்பான். ஃபோர்ஸா புல் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பப்பட்ஸ் சேர்ந்துரும். ரொம்பவுமே அதிகமா இருக்குன்னு திங்க் பண்ணுவாங்க சியோ. அந்த 3 பப்பட்டோட ஃபார்மேஷனே பிரேக் பண்ணிருங்க. சக்குரா ஒரு பப்பட்டை அட்டாக் பண்றதுக்கு போவா. ப்ராஸ்தட்டிக் ஹேண்ட்ல இருந்து டாச் பண்ணிரும். பஞ்ச் பண்ணுவா. அந்த பாயிண்ட்ல டயர்டா இருப்பா. சியோ வெறித்தனமா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க பப்பட்டை யூஸ் பண்ணி. சக்குராவை பேக் சைட்ல இருந்து அட்டாக் பண்ற வர பப்பட்டை பார்த்துட்டு அவங்க பப்பட்டை யூஸ் பண்ணி சக்குராவை காப்பாத்திட்டு ஷார்ப்பாருன்னு சொல்லி அட்வைஸ் கொடுப்பாங்க. இந்த பாயிண்ட்ல சியோ இதை பார்த்தாலே நல்லா தெரியுது, ஒவ்வொரு பப்பட்லயுமே தன்னோட கான்சென்ட்ரேஷனை வச்சிருக்கானோ தவிர்த்து அவனோட ஓன் பப்பட் மேல அவனோட கான்சென்ட்ரேஷன் இல்ல. அதுன்னு மட்டும் இல்லாம எங்க கிட்ட இப்போ ஒரே ஒரு ஆன்டிடோட் மட்டும் தான் இருக்கு. சக்குராக்கோ எனக்கோ காயம் பட்டுச்சுன்னா விஷயங்கள் சீக்கிரமா முடிச்சாகணுங்கிற கஷ்டத்துக்கு வந்துரும் அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே சாசோரியோட பப்பட் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணும். ரைட் ஹேண்ட்ல வெட்டிரும். சாக்குரா சியோன்னு கத்துவா. பாயிண்ட்ல சியோ அவங்களோட பப்பட்டை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆவாங்க. சியோ அண்ட் சக்குராவை சுத்து போட்டு இருக்கும். நீங்க ஓகே தானான்னு கேப்பா சக்குரா. என்ன பத்தி கவலைப்படாத சக்குரா, அதை விட முக்கியமா நீ சாசோரியை எய்ம் பண்ணு அப்படின்பாங்க. மற்ற பப்பட்ஸை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சியோ சொல்லவும் சரின்பா சக்குரா. சக்குரா சாசோரி கிட்ட போறக்கு சியோவோட அந்த 10 பப்பட்ஸ்ல இருக்க ஒவ்வொரு பப்பட்ஸுமே வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த பாயிண்ட்ல சியோ சீலிங் ஜுட்சு லைன் ரோர் பண்றதுக்கான லைன் ஹெட்டட் கார்னான கொடுப்பாங்க. சியோ அதை கேட்ச் பண்ணிடுவா. குடுக்க வந்த பப்பட் மேல ஏகப்பட்ட ஸ்வாட் குத்தி நிக்கும். சக்குரா ஓடுவா. இந்த பப்பட் ஏகப்பட்ட பப்பட்ஸை புடிச்சிட்டு பேப்பர் பாம் யூஸ் பண்ணி வெடிக்க வைக்கும். சியோ பப்பட்ஸை ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் மேனிபுலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சக்குரா சாசோரியை நோக்கி ஓடிட்டே இருப்பா. லேடி டைப்ல இருக்க இந்த ஒரு பப்பட்டோட தலையை வெட்டிருங்க. சக்குராக்கு முன்னாடி கார்ட் பண்ண இருந்த எந்த ஒரு பப்பட்டுமே இருக்காது. சியோ சைடுமே ஏகப்பட்ட பப்பட்ஸ்ல உடஞ்சிருக்கும். இந்த அதை எடுத்துக்கன்னு சொல்லி வீசுவா. லைன் ஹெட்டட் கானான ஒரு சிங்கம் சீறிட்டு போற மாதிரி தான் அந்த ஒரு டூல் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸா போகும். அந்த இடத்த சுத்தி இந்த எல்லா வைப்ரேஷனுமே ஸ்டாப் ஆயிரும். சக்குராவை பிடிக்க வந்த பப்பட்டோட மேனிபுலேஷன் மொத்தமாவே இல்லாம இருக்கும். இந்த லைன் ஹெட்டட் கேனான் பாத்தீங்கன்னா சாசோரியை பிடிச்சிருக்கும். இத சீலிங் ஜுட்சு லைன் ரோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜுட்சு பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஜுட்சுல மாட்டம் பர்சன் இருக்கான் இல்லையா, அவனோட சக்ரா பாயிண்ட்ஸ் மொத்தமாவே பிளாக் ஆயிரும். அதனால தான் அவனால சக்ரா த்ரெட்ஸையும் யூஸ் பண்ண முடியாது. சக்குரா இந்த பாயிண்ட்ல எப்படியும் நம்ம அதை சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அவனால நகர முடியாது. அந்த சீல் கம்ப்ளீட்டா அவனோட சக்ராவை சப்ரஸ் பண்ணிருக்கும். உன்னால இனிமேல் உன்னோட சக்ரா த்ரெட்ஸை யூஸ் பண்ண முடியாது. இதோட முடிஞ்சு சாசோரி அப்படின்ட்டு ரொம்பவுமே டயர்டா இருக்க சியோ பாத்தீங்கன்னா கீழே விழுவாங்க. சீக்கிரமா ஆன்டிடோட யூஸ் பண்ணுங்கன்ட்டு சக்குரா பக்கத்துல போவா. சியோக்கு பின்னாடி இருந்து ஒரு பப்பட் அட்டாக் பண்ண வரும். பார்த்தா அந்த ஸ்கார்பியன் சீல் இருக்கு இல்லையா, சாசோரியோட அந்த பப்பட்ல இருந்து இந்த பப்பட்டுக்கு வந்திருக்கும். சாசோரி வாட லிஃப்ட் பண்ணும்போது சக்குரா ஸ்டாப் பண்றதுக்கு வேகமா ஓடி வருவா. சியோ திரும்பி பாப்பாங்க. சக்குரா அவனால முடிஞ்ச வேகத்துல போவா. சாசோரி வேகமா அந்த ஸ்வாட குத்துறக்கு போகும்போது பிளாக் ஸ்கிரீன் ஆகும். பார்த்தா ரத்தம் பயங்கரமா தெரிக்கும். சியோ மேல படும். பார்த்தா முன்னாடி சக்குரா நிப்பா. பயங்கரமா பிளட் ப்ளீட் ஆகும்.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இம்பாசிபிள் ட்ரீம்ங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா பார் பிக்சர் புக்ங்கிற டைட்டில் போடுவாங்க. இங்கிலீஷ்ல டேல்ஸ் ஆஃப் த குனாயிச்சி அப்படின்பாங்க. இன்னைக்கான மிஷன் ஒரு குனாயிச்சி ரொம்பவுமே தேவை ரிப்போர்ட் பண்றக்கு அப்படின்பாரு ககாஷி. அந்த வகையில சக்குரா வந்துட்டு டீம் காயில இருக்க ஒரே ஒரு குனாயிச்சி 10-10 எல்லா டைப் ஆஃப் வெப்பன்ஸையும் யூஸ் பண்ணுவா அப்படின்னு சக்குரா சொல்லவும் ககாஷி வந்துட்டு நான் கொரோனாயை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், எனக்கு ஏத்த டைப்ல இருக்கும் கென்ஜுட்சு அப்படின்பாரு. லீஃபோட பெஸ்ட் வியர் பண்ணி நான் பார்த்ததே இல்லையா அவங்கள அப்படின்பா சக்குரா. நருட்டோ அவனோட ஹாரம் ஜுட்சு பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இதெல்லாம் அப்படிலாம் சேர்த்திக்க முடியாது அப்படின்னு சக்குரா பேசவும் இப்போ நான் என்னோட நியூ பெர்வி நிஞ்சுட்சுவை காட்ட போறேன் அப்படின்பா நருட்டோ. ககாஷி எக்ஸைட் ஆவாரு. கடுப்பான சக்குரா ஒரு பஞ்ச் வைப்பா. நருட்டோ 378 மீட்டர் தள்ளி போய் விழுவான். இது ஒரு புது ரெக்கார்ட் தான் போ அப்படின்பாரு ககாஷி. புது ரெக்கார்டா கிட்டத்தட்ட 387 மீட்டர் தள்ளி போய் விழுந்திருப்பான் நருட்டோ. இதோட இந்த எபிசோட் முடியுது.